அரண்மனை 4 வந்து 3rd டே சண்டே வீக்கெண்டு ஸ்பெஷலு ஈவினிங் ஷோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஆஃப்டர் மஞ்சுமல் பாய்ஸ் படத்துக்கப்புறம் கில்லிக்கு அப்புறம் வந்து 3 ஸ்க்ரீன்லையும் படம் வந்து ஹவுஸ்ஃபுல் ஆகுதுன்னா அந்த அரண்மனை 4 தான். ஸோ ஒரு ஃபேமிலியாக சம்மருக்கு ஸ்பெஷலாக வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆனப்போ வந்து ஓரளவு ஆவரேஜ் தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சண்டே வீக்கெண்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஷோ வந்து ஹவுஸ்ஃபுல் ஆகிட்டு இருக்குது. ஸோ படம் வந்து முந்தைய பாட்டு மாதிரி இல்லாமல் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மற்ற 2-3 பாட்டில் பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். படம் பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது மாதிரி இல்லாமல் திரைக்கதை கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்காரு. ஸோ படம் வந்து வேறு லெவலில் இருக்குது. வந்து ஃபேமிலியோட பாருங்கள். அரண்மனை 4க்கு போயிட்டு வந்திருக்கோம். அது ரொம்ப நல்லா இருந்தது. படம் பார்த்துட்டு வந்துட்டீங்களா? பார்த்துட்டு வந்தோம். செம்ம படம். ஃபுல் ஃபில் அப் ஆஃப் காமெடி. மற்ற பாட்டோட அரண்மனை 4 எப்படி இருந்தது? மற்ற பாட்டோட அரண்மனை 4 தான் பெஸ்ட்டு. ஹாரராக வந்தது, செம்ம காமெடியாக வந்தது. தமன்னா சூப்பர் ஆக்டிங். அம்மாவை ஆக்டிங் சூப்பராக பண்ணாங்க. அதுவும் யோகி பாபு காமெடி சொல்லவே முடியல. கிளைமேக்ஸ் ரொம்ப. சில மூவி எப்படி இருந்துச்சு? படம் எப்படி இருந்தது? பயமா இல்லை தானே? படம் நல்லா இருந்ததுல? படத்தில் ட்விஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பேய் குழந்தைங்கள துரத்திட்டு இருந்ததில்ல, அது அந்த குழந்தைங்கள கொல்ல தான் வருதுன்னு பார்த்தா அது அவங்க அம்மா சேவ் பண்ணுறதுக்காக வந்தாங்க. அதான் கடைசி ட்விஸ்ட்டாக இருந்தது. இந்த படம் வந்து சம்மருக்கு ட்ரீட்டாக இருக்குது நிஜமாலுமே. ரொம்ப இதில் வந்து ஃபேமிலியோடு பார்க்க முடியாதுங்கிற மாதிரி எந்த சீனுமே இல்லை. ஃபுல்லாக அப்பா அம்மா பேரண்ட்ஸோடு பார்க்கலாம். ரொம்ப நல்லாவும் சேஃபாக இருந்தது. இந்த படத்தில் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து மற்ற படத்தில் வந்து கண்ட்ரோல் பக்கமாக தான் வருவார். இல்லைன்னா ஃபஸ்ட்லேயே நல்லா இருந்தது. அவர் வந்தது கொஞ்சம் போர் ஆகுமோன்னு நினச்சோம். ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கடைசியாக சிம்ரனும் அவங்க ஒய்ஃபும் 2 பேர் சேர்ந்து டான்ஸ் ஆடின சாங் முதல் கூட சூப்பராக இருந்தது. டான்ஸ் ஸ்டெப்ஸு சூப்பராக இருந்தது. படத்தை சொல்ல முடியாது. சந்திரமுகி 2 கூட கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருந்தது. பட் அரண்மனை 4 பெஸ்ட். தேங்க்யூ சார். அப்படி இருக்குது. நல்லா தான். மற்ற பாட்டோட இந்த பாட்டு எப்படி? இது வித்தியாசமாக தானே இருக்குது. படம் சூப்பராக இருக்கு. பிடிச்ச சீன் என்ன? பிடிச்ச சீன் அந்த பேய் வருது சீன். ஆவரேஜாக இருக்குது. மற்ற பாட்டோட இந்த பாட்டு எப்படி இருக்கு? ஓகே, கொஞ்சம் அந்த காமெடியெல்லாம் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் நேச்சுரலாக இருந்தால் நல்லா இருந்தது. ஓகே. கொஞ்சம் கிராஃபிக்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. க்ரியேட்டிவிட்டி கொஞ்சம் நல்லா இருக்குது. பட் ஓவராலாக ஒர்க் ஓகேங்க. ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட். குழந்தைங்க கொஞ்சம் காமெடிலாம் இருக்குது, பார்க்கலாம். நல்லா தானே இருக்குது. பேய் வரிசையில் எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. கிராஃபிக்ஸ் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. பிடிச்ச சீன் நம்ம படத்தில் அந்த அவர் வாக்கிங் போகும்போது நெஞ்சு வலி வந்து சாவார். அந்த சீன் யோகி பாபு காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கணும். அது கரெக்டாக பேய் வர சீனுக்கும் பேய் வச்சு அது காமெடி பண்ணியிருக்கோம். படத்தோட மைனஸ் குறைகள் ஏதாவது இருக்கா? இதை மாற்றிருக்காங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா. நல்லா தான் இருக்கு. பிடிச்ச சீன் மற்ற பாட்டு கம்பேர் பண்ணும்போது இது எப்படி இருக்கு? நல்லா தாங்கண்ணா இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாம் சார். அப்பா படம் எப்படி இருந்துச்சு? படம் சூப்பராக இருந்துச்சு. காமெடிச்செல்லாம் நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. மைண்டியா? ஆமாம். என்ஜாய் பண்ணியா? நல்லா இருக்கு. பேய் வரிசையில் எப்படி இருந்துச்சு? மற்ற பாட்டு கம்பேர் பண்ணும்போது அந்த பாட்டு எப்படி இருந்துச்சு? இதெல்லாம் நல்லா தானே. பேய் வரிசையில் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. மைண்டியா? காமெடிச்செல்லாம் ஒர்க் அவுட் இருந்துச்சா? என்ஜாய் பண்ணியா? தேங்க்ஸ். வேறு பிடிச்ச சீன் என்ன படத்தில்? லாஸ்ட்டாக வந்தது. லாஸ்ட் சீன். ஆனால் சூப்பராக இருக்குது. மற்ற பாட்டு கம்பேர் பண்ணும்போது இது எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்குங்கண்ணா. மற்ற பாட்டோட ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு. கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்குங்கண்ணா. நல்லா இருக்குது சார். சூப்பராக நல்லா மிரட்டிடுறாங்க சார். எல்லாமே கிளைமேக்ஸும் நல்லா சூப்பராக தாங்க சார் வந்திருக்கு. ஆமாங்க சார். நல்லா தாங்க சார் இருக்கு. 3ஓட இது கொஞ்சம் நல்லா எடுத்திருக்காரு. கிளாமர்லாம் அவ்வளோக்கா இல்லை சொன்ன மாதிரி. ஆனால் படம் சூப்பராக இருக்குது. ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நல்லா மிரட்டிட்டாரு ஆள். காமெடி யோகி பாபு தான் நல்லா இருக்கு. விடிவி கணேஷும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது சார். சம்மர் கண்டிப்பாக எல்லாம் பார்க்கலாம். படம் வந்து பார்க்கலாம். நல்ல ஒரு த்ரில்லிங்கான படம் இது. ஆமாம், சுந்தர்சி பரவாயில்ல. 3 பாட்டோட இந்த பாட்டு நல்லா சூப்பராக எடுத்திருக்காரு சார். நல்லா இருக்கு. அதனால தமிழ் ஆக்டிங் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதான் கிளாமர் இல்லாமல் ஃபேமிலியோட இந்த சம்மருக்கு பார்க்கறதுக்கு ஓகேவா இருக்கு. ஒரு வாட்டி பார்க்கலாம். இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு.
நல்லா இருக்கு. மேம் படம் எப்படி? சூப்பராக இருக்கு. மற்ற பாட்டு கம்பேர் பண்ணும்போது இந்த பாட்டு எப்படி இருக்கு? எல்லாமே நல்லா இருக்கு. சார் படம் எப்படி? நல்லா இருக்கு. மற்ற பாட்டு கம்பேர் பண்ணும்போது இந்த பாட்டு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. காமெடியில் ஒரு பாட்டு இருக்கா? பரவாயில்ல.